என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் விஜயகாந்த். எனக்கு மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவில் எல்லோருக்கும் மிகச்சிறந்த நண்பராக இன்று வரை இருப்பவர் தான் விஜயகாந்த். ஏன்னா அவருக்கு தரம் பிரித்து பழகுன்ற பழக்கம்லாம் கிடையாது. சாமானிய ஒரு மனிதர் முதல் மிகப்பெரிய கோடீஸ்வரர் வரை ஒரே மாதிரியாக பழகக்கூடிய தன்மை கொண்டவர் தான் அவர். அதனால தான் அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்த போதும் சரி, மிகப்பெரிய நடிகராக இருந்த போதும் சரி, ஒரு கட்சியுடைய தலைவராக இன்று இருக்கின்ற காலகட்டத்திலும் சரி, எல்லோராலும் அவரை மிக எளிதிலே அணுக முடியும். அவரை சந்திக்க வேண்டும் என்று யார் போனாலும் பார்க்கலாம். அதில் எப்போதுமே மிகப்பெரிய தடைகளை அவர் உருவாக்கி கொண்டதே இல்லை. அதே மாதிரி அவர் திரைப்படங்களை நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் சில நடிகர்களை சொல்லுவாங்கள்ல, ஹீரோ டைரக்டர்ஸ் டிலைட்டு அப்படின்ட்டு, அது மாதிரி ப்ரொடியூசர்ஸ் டிலைட்டாக இருந்தவர் தான் விஜயகாந்த். தன்னால் தயாரிப்பாளர்களுக்கு நிச்சயமாக லாபம் வரணும், அதே நேரத்தில் நிச்சயமாக நஷ்டம் வந்துவிடவே கூடாது என்பதில் மிகவும் உறுதியாக செயல்பட்டவர். அவர்கிட்ட ஒரு படத்தை ஒப்படைச்சிட்டா போதும், அதாவது அவர் ஒப்பந்தம் செஞ்சிட்டாலே போதும், மிச்சம்லாம் அவரே பார்த்துக்குவார். படப்பிடிப்பு போனார்னா இன்றைக்கி ஒரு 9 மணிக்கு காட்சி முடியலையா, இன்னொரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் உழைத்தா அந்த காட்சி முடியுமா, அசரவே மாட்டார். காலையில் 9 மணிக்கு படப்பிடிப்பு வந்திருப்பார், ஆனாலும் இரவு 2 மணி வரை தயங்காமல் நடிப்பார். என்னுடைய புதிய திருப்பு படத்தில் அவர் நடித்த போது கூட அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது. அருணாச்சல ஸ்டுடியோவில் அவர் சம்மந்தப்பட்ட ஒரு சண்டை காட்சியை படமாக்கி கொண்டிருந்தார் படத்தினுடைய இயக்குனரான சி.வி. ராஜேந்திரன். சண்டை காட்சி முடியல, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நைட்டு முடிஞ்சிடும் என்று சி.வி. ராஜேந்திரனுக்கு தோன்றியது. எங்கிட்ட கூட சொல்லலை சி.வி. ராஜேந்திரன், விஜயகாந்த்கிட்ட போய் சொன்னார், அவ்வளோதான். அதனால் என்ன, இருந்து முடிச்சுட்டு போகிறேன் என்று சொல்லி இரவு 2 மணி வரையிலே அந்த சண்டை காட்சியிலே கலந்து கொண்டார் விஜயகாந்த். சாதாரணமாக நடிக்கிற காட்சியில் இரவு 2 மணி வரைக்கும் தொடர்ந்து நடிக்கிறதே கஷ்டம். சண்டை காட்சி அப்படிங்கும்போது இந்த உழைப்பிற்கு அது 2 மடங்கு ஆகும். ஆனால் அதை பற்றிலாம் விஜயகாந்த் பொருட்படுத்தியதே இல்லை. அதனால தான் இன்று வரை அவரை வச்சு படம் எடுத்த எல்லா தயாரிப்பாளரும் ஒரே குரலில் அவரை பாராட்டுகிறார்கள். அவரை வச்சு படம் தயாரித்தவங்களில் அவரை குறை சொன்ன தயாரிப்பாளர் அல்லது குறை சொல்லுகின்ற தயாரிப்பாளர்னு ஒருத்தரை கூட நம்மால் சுட்டி காட்ட முடியாது. அதுதான் விஜயகாந்தனுடைய தனிப்பட்ட பெருமை என்று சொல்லலாம். விஜயகாந்த் அண்ணன் ஃபஸ்ட்டு நான் நூலர் இந்த பட்டம்னு ஒரு படம், அந்த படம் நான் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் போகும்போது என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் அண்ணா இல்லை இந்த பொண்ணு நல்லா வரும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு அந்த ப்ரொடியூசர்ஸு அங்கே ராவுத்தர் எல்லாருக்கிட்டையும். அப்புறம் அடுத்து நாங்கள் பண்ணும்போது அப்போ அண்ணன் சொன்னார், நீ நல்லா வருவேன் நான் அன்னைக்கே சொன்னம்மா, இவங்க யாருமே என்னை கேட்கல அப்படின்னாரு. ஸோ அந்த பாண்டிங் அண்ணன்கிட்ட எப்போவுமே இந்த மாதிரி டேட்ஸ் அம்மாக்கிட்ட ஈஸியாக பேசிப்பார், அம்மா இந்த படம் பண்ணுறேன் உங்களை கேட்பாங்க நீங்கள் ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு அண்ணன் பாண்டிங். விஜயகாந்தோட மொத்தம் 14 படங்களா? 14 படம். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு எல்லோரும் ஏற்றுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் எங்களெல்லாம் ஏற்றிருக்காங்க. அண்ணா தான் நின்று அந்த டிடிஆர்கிட்ட எல்லாம் பேசி கீசி எங்களெல்லாம் ஒரு வாட்டியும் காப்பாற்றி கொண்டு வருவார். அது மாதிரி நிறைய ஜனங்கள் இருந்தாலும் அண்ணன் நின்று பத்திரமா கூட்டிகிட்டு போய் டான்ஸ்லாம் பண்ண வைப்பாங்க. 2 பேருக்குமே டான்ஸ் வராது. ஒரு படம் அலையோசைன்னு ஒரு படம், அதில் பார்த்திங்கன்னா நம்ம சிறுமுகை ரவி சார் தான் டைரக்டரு. அப்போ 3ஆம் பிறை பயங்கரமாக சக்கப்போடு போட்டுட்டு இருந்திருக்கு. அதில் கமல் சாரும் சிலுக்கும் பண்ணியிருப்பாங்க, பொன்மேனி உருகுதே. அதே மாதிரி எங்களுக்கு 2 பேருக்கு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு சாங்கு, நாங்கள் ஒரு காலை வச்சு அவர் ஒரு கை வைப்பார் அப்படின்னு. அது பார்த்திங்கன்னா பாவண்ணன் சொல்லிடுச்சு, அம்மா ஒரு சரணம் ஒரு பிஜிஎம் தான் எடுக்க முடியும், 2 பேரை வச்சு ஃபுல்லாலாம் எடுத்தேன் எனக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அண்ணனோட ஒரு மாதிரி கோப்பப்பாயிட்டு இருக்கோம். நீங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சியாக பழகிறவங்க, 2 பேரும் காதல் காட்சியில் நடிக்கும் போது எப்படி இருந்தது? திட்டுவார் அண்ணன், அண்ணா என்ன இப்படி பண்ணக்கூடாதுன்னு. ஐயோ நீ இந்த அண்ணா சொல்லாது, நீ முதல்ல இந்த அண்ணா சொன்னீங்கன்னா எனக்கு ஒன்றுமே வராது, என்னென்ன சொல்லலாம் மாமானாவது கூப்பிடு. ஐயா அண்ணா எனக்கு மாமா மச்சாலாம் இல்லைண்ணா அப்படின்னு, அண்ணா தவிர அவர் ஒன்றுமே வராதுண்ணா அப்படின்னு. நீ இந்த 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 ஷார்ட் முடிகிற வரைக்குமாவது நீ அண்ணா கூப்பிடாத ப்ளீஸ் அப்படின்வார். அப்படின்னு ஒரு சீசனில் எனக்கும் அவருக்கும் என்னோட கணவருக்கும் ஒரு பிரிவினை வரும்போது வீட்டுக்கு முதல்ல வந்தவர் விஜயகாந்த் அண்ணன் தான். நான் இருக்கேன் ராணிமா, உனக்கு என்ன வேணும், நீ திருப்பி நடிக்கணும்னு நினைக்கிறியா, இல்லை என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், உனக்கு தூணா நான் இருப்பேன்னு சொன்ன முதல் ஆள் விஜயகாந்த் அண்ணன் தான். ஸோ அந்த மாதிரி நான் அந்த ஒரு பெரிய ஒரு பலம், யானை பலம்னு சொல்லுவாங்களே, அண்ணன் பேர் சொன்னாலே எனக்கு ஒரு பலம், எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அவ்வளோ அவருக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான் அவர். எனக்கு அவரோட வளர்ச்சியை பக்கத்துலேருந்தே பார்த்தோம். அவர் ஒரு 83லேருந்து அவரை நான் தொடர்ந்து பார்த்துட்டு. ஆமாம், அவருடைய பல படங்களில் நீங்கள். ஆமாம், அதுக்கப்புறம் அப்போ நான் நடிகன் ஆகிறதுக்கு முன்னாலேருந்தே நான் அவரை பார்த்துட்ருக்கேன். நல்ல பரிச்சயம் அவருக்கு. எனக்கு அவர் பார்க்கும்போது இன்னொன்று காலேஜ் போல அப்படின்னு. அவர் மனுஷனே கிடையாது சார், மனிதர் அவர். வெரி வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். செட்டில் அத்தனை பேரும்
அவர்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அவரும் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருப்பார். சார் எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரூ ஹீரோ விஜயகாந்த் தான் சார். அவர் மனுஷனே கிடையாது சார், மனிதர் அவர். எதனால்? எல்லா விதத்துலேயுமே அவர் நல்லவருங்க சார். ஒரு க்ரீடி கிடையாது, பணம் 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 அந்த க்ரீடினஸ் கிடையாது. அவர் ஷூட்டிங்க்கு வருவார், ஷூட்டிங் வரும்போதே ஒரு 10-15 பேர் மதுரையிலேருந்து வந்துடுவாங்க. சுப்பையா கிட்ட சொல்லி அனுப்புவார், அவங்க பார்த்து பயப்பட வேணான்னு சொல்லு, இவங்களுக்கெல்லாம் நானே கவனிச்சுக்குவேன். ஏன்னா திடீர்னு ப்ரொடக்ஷனில் ஒரு 15 பேர் சாப்பாட்டுக்கு வந்துட்டா ப்ரொடக்ஷனில் நம்மளை வந்து பார்ப்பாங்க, என்ன பண்ணலாம். நம்ம மேனன் தான் அப்போ நமக்கு மெஸ்ஸு. 15 பேர் ஜாஸ்தி ஆகிடுச்சேன்னு வருவாங்க, அதுக்கு உடனே சொல்லி அனுப்பிச்சிருவார், எல்லாரையும் நான் பார்த்துக்குவேன்னு சொல்லி, அவங்களுக்கு ஒரு டென்ஷனும் வேணான்னு சொல்லு அப்படின்னு. அவங்களுக்கு வாங்குறது போக இவங்களுக்கு நம்ம யூனிட்டுக்கே வாங்கிடுவார். அந்த மாதிரி எல்லா விதத்துலேயுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் எனக்கு. அவரை வந்து எந்த நேரத்துலையும் எல்லாருக்குமே உதவி செய்வார். சீட்டாடுவார், போங்காட்டம் ஆடுவார், அதில் ஜெயிப்பார், ஜெயிச்சு எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி கொடுப்பார். போங்காட்டம் தான், அவருக்கு ஆல்ரெடி இதே கலரில் கார்டு வச்சு, எப்படி எல்லாத்துலேயும் அவரே ஜெயிக்கிறாருன்னு நான் கேட்பேன். செந்தில் அண்ணாவை தான் கேட்பேன், எப்படின்னு அவரே ஜெயிக்கிறாரு, அது என்ன பண்ணுறாருன்னு தெரியல, போங்காட்டம் ஆடுவார், ஆனால் ஜெயிப்பார், எல்லாருக்கும் கொடுப்பார். அதே மாதிரி ப்ரொடக்ஷனில் வேறு ஏதாவதுன்னா ஊட்டியில் போயிருக்கும் போது கூட இப்போ ஹோட்டல் இதெல்லாம் செட்டில் பண்ணணுன்னா கேட்குறாரு, இருக்கா பாருங்கள், இல்லைன்னா நம்ம செட்டில் பண்ணிடலான்னு சொல்லுங்கள். அந்தளவுக்கு அவுட் ஆஃப் வே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல மனுஷன். ஒரு கண்டினியூஸாக 4 டைலாக் இங்கிலீஷில் பேசணும்னா என்னோ திட்டுறீங்கன்னு மட்டும் தெரிதுன்னு அந்தளவுக்கு ஒரு அப்படியெல்லாம் இனிமே எல்லாரும் வருவாங்களான்றது சந்தேகம். அதே மாதிரி அவரோட படத்தில் இப்போ ரோஜா கம்பைன்ஸ் அதிலெல்லாம் நம்ம நடிக்கும் போது கேட்டுக்குவார், நம்ம போய் ஃபஸ்ட்டு டே நடிக்கும் போது அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்களா, இந்த ஷெட்யூல் பே இப்படியே தான் உட்காந்துருப்பார், அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்களா, என்னை பார்த்து கூட பேச மாட்டார், இப்படி நீ எதுக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டீங்களாங்க, சரி ஷெட்யூல் பேமெண்ட் கொடுத்துட்டாங்களா, சரி 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 ஓகே ஓகே, இல்லை சார் அந்த பேட்டா பேட்டா அவனை வர சொல்லுங்க அவனை அப்படின்னு, என்ன பேட்டா, இல்லை 4 நாள் பேட்டா, சரி சரி நான் கூப்பிட்டு போய் பேசுகிறேன், எல்லாத்தையுமே பார்த்துப்பார். அந்த கால ஜெய்சங்கர் மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துப்பார். உனக்கு பேட்டா வந்ததா, உனக்கு சாப்பாடு வந்ததா, உனக்கு ரூம் போட்டாங்களா, சுடு தண்ணி வந்தது, எல்லாத்தையும் விசாரித்து அந்த மாதிரியெல்லாம் இனி யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் நடக்காது. விஜயகாந்த் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு நல்லவர். அதாவது ஆனால் என்ன என்னுடைய இது வந்து நான் வந்து நெருக்கமாக போகலை. ஆனால் என்னென்னா அவர் கட்சி ஆரம்பிக்கிறார், கட்சி ஆரம்பித்து ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப பாப்புலராக இருக்கார். அப்போ போரூரில் ஒருத்தர் என்கிட்ட சொல்கிறார், நான் அந்த கட்சியில் சேரணும், என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு. நான் சொன்னேன், அவரை நான் முன்ன பார்த்துருக்கேன், ஆனால் என்னன்னு சரி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, இது மாதிரி நான் உங்களை பார்க்குறதுக்கு இது மாதிரி ஒருத்தரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் கீழே வந்துட்டேன், மேலே வர்றேங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ளே அவர் ரூம் விட்டு வெளியெல்லாம் வந்து ஏன்னா நான் எம்ஜிஆர் மாதிரி அவர் பண்ணும்போது நடித்து காட்டுவேன்ட்டு, அதை வந்து அவர் அறையிலேருந்து வெளியில் வர்றார், வந்து என்ன பிரபாகர் வாங்க வாங்க அப்படின்றாரு. எனக்கு நான் சொன்னேன், நீங்கள் ஒரு கட்சியோட தலைவர், எனக்காக நீங்கள் இப்படி எந்திரிச்சுலாம் வரக்கூடாது, நீங்கள் உட்காருங்க அப்படின்னு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி அந்த மாதிரி நீ எனக்கு யாருன்னு தெரியாது, நீ சொல்கிற பிரபாகர், அதனால் இவரை கட்சியில் நான் சேர்த்துக்கிறேன். அந்த மாதிரி மிகச்சிறந்த மனிதனாக நான் அவரை பார்க்கிறேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.